ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ கவலை கொள்ளாதே. உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா என்று தெரியவில்லை. உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா? அதற்கொரு அளவே இல்லை. உனக்கு வருகின்ற துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு பக்கம் இருக்க, நீயாகவே உன் மனதில் வலியும் வேதனைகளையும் உருவாக்கி கொள்வது இன்னொரு பக்கமாய் இருக்கின்றது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் நீ எந்த நிலைமைக்கு ஆளாகி விடுவாய் என்று தெரியவில்லை. என் பிள்ளையே, நமது கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல. அதை நாம் கசக்கினால்தான் கண்ணிலிருந்து வலி ஏற்படும். அதுபோலத்தான் உன் துன்பங்களும். நீ அதை நினைத்து நினைத்து உன்னையே நீ வருத்தி கொண்டிருக்கின்றாய். எதையும் நீ பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாதே. உன் மனதை கஷ்டப்படுத்தாதே. இப்படி உன்னையே நீ வருத்தி கொண்டிருந்தால் உன் குடும்பத்தின் நிலை என்ன ஆகும் என்று உனக்கு தெரிகின்றதா? முதலில் உன் வலிகளையும் வேதனைகளையும் நிரந்தரமாக மாற்றிக்கொள்ள உன்னை நீயே பக்குவப்படுத்து. இல்லையானால் உன் குடும்பத்தின் நிலையை நீயே நினைத்துப்பார். உன்னையே நம்பி இருக்கும் உன் குடும்பத்தை நீயே கலங்க செய்யாதே. நீ என்னை பார்க்க வரும்போதெல்லாம் உன் கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையுடனும் தெரிகின்றாய். என் குழந்தையே, நீ வேதனை கொள்ளாமல் இரு. உனக்கு நான் இருக்கின்றேன். உன்னுடைய சில கஷ்டங்களுக்கு நான் தீர்வு அளிக்கும் போது உன்னால் அதை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், நீ எப்பொழுதும் உன் துன்பத்தையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். மனதில் வலியுடனே இருக்கின்றாய். நீ உன்னை சுற்றி இருப்பவர்களை நினைப்பதில்லை. சுற்றி என்ன நடக்கின்றது என்று அறிந்து கொள்வதில்லை. இப்படியெல்லாம் இருந்து விடாதே என் பிள்ளையே. உன் மனதை நீ தெளிவுபடுத்து. அது உன்னால் மட்டும்தான் முடியும். உன் சுற்றி நடப்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள். அதிலிருந்தே உனக்கான மன நிம்மதி கிடைத்துவிடும். உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போல. அதனால்தான் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு வருத்தி கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நீ உன்னை அறிந்தோ அறியாமலோ செய்த தவறினால் இவ்வளவு மன வலிமையுடன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் ஏற்படும் வலிகள் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. நீ உன் தவறினை நினைத்து வருந்துகின்றாய். திருந்திக் கொள்ளவும் நினைக்கின்றாய். அது அப்படியே நடக்கும். இனி நீ எந்த வேதனையும் அடைய தேவையில்லை. உன் வாழ்க்கையிலுள்ள துன்பங்கள் அனைத்தையும் காற்றில் கரைக்க செய்வேன். உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். நீ கவலைப்படாதே, பயப்படாதே. நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் நல்வழி நடத்த செய்வேன். சந்தோஷத்தை ஆனந்தமாக எடுக்கின்றாய். கஷ்டத்தை கண்டு ஓடுகின்றாய். அதனால்தான் உனக்கு இந்த தீராத துயரம். இரண்டையும் ஒரே அளவில் எடுத்துப்பார். உனக்கு எந்த மனவேதனைகளும் இருக்காது. நீ எதற்கும் பயப்படாதே. யாரும் துணை இல்லையே என்று நினைக்காதே. இந்த அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பார். கூடிய விரைவில் உன் மனவலிகளையெல்லாம் அகற்றி உன்னை சந்தோஷமடைய செய்வேன். நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு வாழ்வாய். ஓம் சாய்ராம்.